இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றும் நாம் சற்று தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட தலைப்பு நீடிய பொறுமை. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ஆவியின் கனிகளில் ஒன்று நீடிய பொறுமை என்று பார்க்கிறோம். மேலும் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது என்று பார்க்கிறோம். நம்மிடத்திலே பொறுமை காணப்பட்டால் அது நம்முடைய வாழ்வில் நாம் பூரணமான கிருபைகளை பெற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்கிறது. தேவன் நம் வாழ்வில் கிரியை செய்து அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படி நமக்கு அனுக்கிரகம் செய்வார். நாம் எந்த விதத்திலும் குறைவுள்ளவர்களாய் இருக்க மாட்டோம். பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் நம்மளை மாற்றும்படி நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என தாவீது கூறுகிறார். நாம் இக்கட்டு காலத்திலும் நாம் துக்கத்தின் காலத்திலும் நாம் பொறுமையோடு காத்திருக்கும்போது, அதை சகித்து பொறுமையோடு காத்திருக்கும்போது கண்டிப்பாக கர்த்தர் நம்மிடமாய் சாய்ந்து நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை இதன் மூலம் நாம் பார்க்கிறோம். பொறுமையோடு இருக்கும்போது தான் நம்மால் பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு கிரீடமோ அல்லது ஒரு நகையோ செய்யும் ஒரு ஆசாரி அதை பொறுமையோடு அதை செய்வதற்காக மிகுந்த பொறுமையாக இருப்பார். அவர் தங்கத்தை பலமுறை புடமிட வேண்டும். அதிலுள்ள அழுக்கு கழிவு முதலானவற்றை பொறுமையாய் நீக்குகிறார். அது மட்டுமல்லாமல் அந்த நகை செய்வதற்கான மிகவும் நுணுக்கமான தன்னுடைய வேலைகளை செய்ய ஜாக்கிரதையோடு பொறுமையாக அதை செய்து கொள்கிறார். இரவும் பகலுமாக அதை ஜாக்கிரதையோடு செய்து அதை சிறப்பான ஒரு நகையாக உருவாக்கும் போது அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு நகையோ ஒரு கிரீடமோ செய்யும்போது அவ்வளவு பொறுமையோடு இருந்து அவர் வேலைகளை செய்து அந்த நகையை உருவாக்குகிறார். இதுபோலத்தான் நாமும் விலையேற பெற்ற கிரீடமாக கர்த்தரின் கைகளில் இருக்கிறோம் என்று வேதவசனம் சொல்கிறது. கர்த்தரும் நம்மை அவருடைய கையில் கிரீடமாக வைத்துக்கொள்ள நாம் நீடிய பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் பொறுமையோடு இருக்கிறோம் என்றால் அந்த பொறுமையும் நமக்கு எப்படி பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதையும் கற்றுத்தருபவர் கர்த்தர் ஒருவரே. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்பிற்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராக நடத்துவாராக. எனவே நீடிய பொறுமையோடு இருக்கிறோம் என்றால் அந்த பாதையிலும் கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். யாக்கோபு 5:11 பார்க்கிறோம், இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தரின் செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே என்று. யோபுவின் சோதனைகளை நாம் பார்த்திருக்கிறோம். அவருக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், அவர்களுடைய உபத்திரவங்கள் கொடிதாக இருந்தது. ஆனாலும் அவர் பொறுமையாக இருந்தது நிமித்தம் தேவன் அவருடைய பொறுமையை, அவருடைய இருப்பை மாற்றி இரட்டிப்பான ஆசீர்வாதங்களால் அவரை ஆசீர்வதிக்கிறார். எந்த நிலையிலும் அவர் தேவனை தூசிக்கவில்லை என்று பார்க்கிறோம். அந்த உபத்திரவ பாதையிலும் அவர் சொல்கிறார், நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என்று. கர்த்தர் அவரை பொன்னாக விளங்க பண்ணுகிறார் என்பதை
அவர் அறிந்திருக்கிறார். எனவே அந்த உபத்திரவத்தின் பாதையிலும் அவர் பொறுமையாக இருந்து கர்த்தருக்காக அதை சகித்து கொண்டிருக்கிறார் என பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் உபத்திரவத்தின் பாதையிலும் துன்பத்தின் பாதையிலும் பொறுமை நமக்கு மிகவும் அவசியம். பொறுமையாய் காத்திருக்கும் போது அதன் பலன் மிகுந்த பலனாய் இருக்கும். ஒரு விவசாயியை எடுத்துக்கொள்வோமானால் வசனத்தை பார்ப்போம். யாக்கோபு 5:7 இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாய் இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடித்த பொறுமையோடு காத்திருக்கிறான் என்று பார்க்கிறோம். தன் கையில் விதை இருக்கிறதே என்று விவசாயி விதைப்பதில்லை. அவர் காத்திருக்கிறார், மழைக்காக காத்திருக்கிறார். தன் விதைகள் நல்ல பலனை கொடுக்க வேண்டுமென்றால் அதற்கான கால சூழ்நிலையை பார்த்து அதற்கேற்ப விதை விதைப்பவன் தான் விவசாயி. அப்பொழுதுதான் அவனால் நிறைவான ஆசீர்வாதங்களை அதிலிருந்து பெற முடியும். அவனுடைய பலனை அதை அனுபவிக்க முடியும். அதுபோல தான் கர்த்தரும் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். வேதவசனம் கூறுகிறது 2 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். இப்பொழுது நாம் இருக்கும் காலகட்டம் நமக்கு உகந்ததாக இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. நம்மை சுற்றிலும் நாம் கேள்விப்படுகிற கொள்ளை நோய்கள், பாதிப்புகள், இவ்வளவு இந்த சூழ்நிலையின் மத்தியிலும் கர்த்தர் நம்மளை காப்பாற்றி வைத்திருக்கிறார் என்றால் நம்மிடத்திலே காணப்படுகிற பாவங்கள் எதுவாக இருந்தாலும் அதை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நமக்காக காத்திருக்கிறார். அவருடைய பொறுமைக்கு அவருடைய பொறுமையாக இருப்பதனால் நாம் நம்முடைய பாவங்களை குறித்து நாம் அறிக்கையிட்டு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதற்காகவே இந்த கால தாமதம் என அவர் கூறுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்காக பொறுமையோடு காத்திருந்து நம்மை உயர்த்த வேண்டும் என்று விருப்பப்படுவது போல நாமும் நம்முடைய உபத்திரவங்களில் பொறுமையோடு காத்திருந்து கர்த்தர் நமக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்ளும்படி நீடித்த பொறுமையோடு இருக்கும் பொழுது கர்த்தர் அதை எல்லாவற்றையும் ஜெயமாய் நமக்கு பெற்றுத்தருவார் என்பதில் சந்தேகமில்லை. ஜெபம். கர்த்தாவே, உம்முடைய சித்தம் எங்களில் நிறைவேற, உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள, நீடிய பொறுமையுள்ளவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்தரணும். ஆமென்.